ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அலெக்சாஸ் கிச்சன். நான் உங்கள் அலெக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி சட்னி, முறுமுறுப்பான தோசை. அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம தோசை வீடியோ அப்லோட் பண்ணிருக்கிறோம். அதில் என்ன பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா, தோசை, மதுரை ஸ்பெஷல் வெங்காய தண்ணி சட்னியும் தக்காளி சட்னியும் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதையும் பார்த்துருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கைஸ் நம்ம கொத்தமல்லி சட்னி பண்ணிக்கலாம். கொத்தமல்லினுடைய நீங்கள் கொத்தமல்லி இலைன்னு நினச்சக்கூடாது. வரமல்லி இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி கொத்தமல்லி சட்னி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அடுப்பான் பண்ணிக்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கலாம். நல்லெண்ணெய், ஸோ என்ன நல்லா காஞ்சிச்சு கைஸ். இப்போ நம்ம வரமல்லியை சேர்த்துக்கலாம். வரமல்லியை சேர்த்து அப்படியே ரெண்டு கிண்டி கிண்டதுக்கு அப்புறமா 5 வத்தல் வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். ஸோ கைஸ், வத்தல் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நறுக்கி வச்சிருந்த வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து அப்படியே ரெண்டு கிண்டி விட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தேங்காய் நல்லா வெட்டி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஸோ உப்பு போட்டு நல்லா வதக்கியாச்சு. நெக்ஸ்ட் ஒரே ஒரு புளி வச்சிருக்கோம், அதை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நல்லா வதக்கியாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ கைஸ், கொத்தமல்லி சட்னி நல்லா வதக்கி 5 நிமிஷம் ஆறுறதுக்காண்டி நம்ம தனியாக எடுத்து வச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றி சுட்டுட்டு அடுத்து நம்ம அதை அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பான் பண்ணிக்கலாம். தோசை தவா வச்சுக்கலாம். அரிசி மாவு நல்லா வீட்டிலே ஆட்டி வச்சிருந்த மாவு, இதை வச்சு நம்ம இன்னைக்கு தோசை சுட போறோம். இதை ஒரு கரண்டி அள்ளி அப்படியே ஒரு மண்டலம் அப்படியே ஊற்றி அப்படியே சுட்டுக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். அப்படியே மேட்டாக ஊற்றணும். ஒரு சைடு நல்லா வேகட்டும், அதுக்கு நம்ம கரண்டி போட்டுக்கலாம். ஸோ கைஸ், நல்லா ஒரு சைடு வந்துருச்சு. இப்போ தோசையை கரண்டி போட்டுக்கலாம். ஸோ கைஸ், தோசை நல்லா 2 சைடு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இந்த பிளேட் எடுத்து அப்படியே இதை வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், முறுமுறுப்பான தோசை ரெடி. ஸோ கைஸ், நல்லா தோசை சுட்டு முடிச்சாச்சு. ஒரு தட்டில் நம்ம எடுத்து வச்சிட்டோம். இது நம்ம கொத்தமல்லி சட்னி நல்லா ஆறிடுச்சு கைஸ். இப்போ இதை இன்னொரு ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ நல்லா ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை இந்த சட்னியை நல்லா தாளித்து எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு அதே கடாயில் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிட்டு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம்.
ஸோ கைஸ் எண்ணெய் நல்லா சுட்டுருச்சு. இப்போ வந்து தேவையான அளவு கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கலாம். ஸோ கைஸ் கடுகு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து வத்தலும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 கிண்டிட்டு அப்படியே அமர்த்திடலாம். ஸோ கைஸ் நல்லா தாளிச்சாச்சு. தாளிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த சட்னியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ கைஸ் சுவையான கொத்தமல்லி சட்னி ரெடி. இப்போ இந்த தோசையில் அப்படியே ஒரு கரண்டி வந்து கொத்தமல்லி சட்னி ஊற்றிக்கலாம் கைஸ். ஸோ கைஸ் மொறுமொறுப்பான தோசை ரெடி, கொத்தமல்லி சட்னியும் ரெடி. இப்போ எங்கள் அம்மா விட்டு எப்படி இருக்குன்றதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் எப்படி இருக்கிறத சொல்லிடுறேன். அம்மா வாங்க. கொத்தமல்லி சட்னி தோசை எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு ஆடியன்ஸுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. சூப்பராக இருக்குது கைஸ். இந்த சட்னியை வந்து தோசைக்கு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இது வந்து கட்டி அரைச்சி துவையல் மாதிரி சாப்பாடுக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். 2 விதமாக வந்து சாப்பிட்டுக்கலாம் கைஸ். சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கான வீடியோ வந்து முடிஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த தோசை ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்ற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பாய்.